அன்பார்ந்த ஆஸ்ட்ரோ ரிச்சுவடி நேயர்களுக்கு உங்கள் ரேவதி தண்டபாணியின் 2025 புத்தாண்டு வாழ்த்துக்கள் வணக்கத்துடன். புத்தாண்டு 2025 4 கிரக பெயர்ச்சி நடக்கிறது தொடர்ச்சியாக ஒரு 3 மாதத்துக்கு. 29/3/2025 அன்னைக்கு சனி பெயர்ச்சியும், 15/5/2025 அன்னைக்கு குரு பெயர்ச்சியும், 31/5/2025 அன்னைக்கு ராகு கேத்துக்களோட பெயர்ச்சியும் இருக்குது. அதனால இந்த வருஷம் ராசி பலன் சொல்றதுல இந்த 3 பெயர்ச்சியோட இம்பேக்டும் இருக்கும். மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்குமான 2025 புத்தாண்டு ராசி பலன்கள். மேஷ ராசி, மேஷ லக்ன, அசுத்தி பரணி, கிருத்திகை 1ஆம் பாத நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான புத்தாண்டு 2025 வருஷ ராசி பலன்கள். 4 கிரகங்களோட பயிற்சி இந்த வருஷத்தில் உங்களுக்கு பலன்களை கொடுக்கறது. இதை தவிர உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் 8 மாசமா கடகத்தில் நீச்சமாக இருக்கிறதுனால அந்த செவ்வாய் ஜூன் மாசத்துல சிம்மத்துக்கு பயிற்சி ஆகும்போது இந்த பலனும் சேர்த்து மேஷராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுறது. இது 31/5 வரையிலும் ஒரு பகுதியாகவும் 1/6 ஒரு பகுதியாகவும் உங்களுக்கு பலன் அமையிறது. உங்களோட ராசிநாதன் ஜூன் முதல் 5ஆம் இடமான சிம்மத்துக்கு நீச்சம் விலகிறதுனால உங்களுக்கு அதுக்கு பிறகு ஒரு தெளிவான சிந்தனையும் தீர்க்கமான முடிவும் எடுக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு. ஏப்ரல் மாதம் முதல் ஏற்படுற இந்த சனி பெயர்ச்சியால் உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பிக்கிறது. 7.5 சனி விரயச்சனியாக வரும்போது உங்களுக்கு விரயங்கள், அலைச்சல்கள் இருக்கும், சோதனைகள் இருக்கும். அந்த சோதனைகள் உங்களுக்கு ஒரு படிப்பினைகளாக அமையும். இதில் எல்லா வயதினருக்கும் அந்தந்த வயதுக்கு தகுந்தாப்புல இருக்கும். இப்போ 26-28 வயசுக்குள்ளே இருக்கிறவாளுக்கு அவர்கள் படிப்பு, வேலை இதிலெல்லாம் பிரச்சனைகள் வந்தாலும் வரலாம். ஆனால் உண்மையாக நேர்மையாக கடின உழைப்பு கொடுத்தன்னா சனி சோதனையை சாதனையாக ஆக்கக்கூடியவர். அதே போல் 30 வயதுக்கு மேலே 60 வயதுக்குள்ளே இருக்கிறவாளுக்கு அது பொங்கு சனியாக இருந்து அவர்களுக்கு பண வருவாய், தொழில், குழந்தைகளுடைய படிப்பு, குழந்தைகளுடைய திருமணம் இந்த மாதிரி வகையில் விரயங்களை கொடுக்கலாம். 60 வயதுக்கு மேலே உள்ளவர்களுக்கு உடல்நிலையில் கவனம் தேவை. அதனால விரயங்கள் வரலாம். அவர்கள் தெய்வ சிந்தனையோட எல்லாவற்றையும் செய்யணும். அவர்களுடைய நிலை அறிந்து நடக்கணும். வயதானவர்கள் அவர்களால் என்ன முடியுமோ அதை செய்யலாம். இறை வழிபாடு ஒன்று தான் மனசு நிம்மதியை அவர்களுக்கு கொடுக்கும். வேண்டாததை போட்டு கவலைப்படக்கூடாது. நமக்கு ஒரு வயசுக்கு மேலே இந்த பொறுப்புகள் தேவையில்லை அப்படின்னு ஒதுக்கி வச்சிடணும். தேவையில்லாத பொறுப்புகளை எடுத்துட்டு அதை நினச்சி கஷ்டப்படக்கூடாது. இதுதான் 7.5 சனியால் ஏற்படலாம். அதுவும் விரயச்சனிங்கிறது விரயத்தையும் அலைச்சலையுமே கொடுப்பார். குரு மே மாதம் பெயர்ச்சி ஆகும்போது திருதிய பிரகஸ்பதியாக போகிறாரு. அதனாலேயும் உங்களுக்கு ஒரு மனக்குழப்பம், சஞ்சலம் இது எல்லாமே இருக்கும். ஆனால் ராகு 11ஆம் இடமான கும்பத்துக்கும் கேத்து 5ஆம் இடமான சிம்மத்துக்கும் வர்றதுனால உங்களுக்கு ராகுக்கு குரு பார்வையும் கிடைக்கிறதுனால உங்களோட நீண்ட நாளைய ஆசைகள் நிறைவேறும், எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும், பண வருவாய் நன்னா இருக்கும். எல்லா வகையிலும் ராகுவால் உங்களுக்கு மேன்மை தான் கிடைக்க போகிறது. கேத்துவால் உங்களுக்கு ஆன்மீக ஈடுபாடு ஏற்படும், குலதெய்வத்தோட பரிபூர்ண ஆசி கிடைக்கும். அதனால் ஓரளவுக்கு ரொம்ப ஓஹோன்னு இல்லாட்டியும் இந்த வருஷம் உங்களுக்கு நார்மலாக ஓடும். விரயங்கள், அலைச்சல்கள் உண்டி இருக்கு. அன்பார்ந்த ரிஷப ராசி, ரிஷப லக்ன, கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம், ரோகிணி, மிருகசீஷம் 1, 2ஆம் பாத நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான 2025 புத்தாண்டு ராசி பலன். உங்களது ராசிநாதன் சுக்கிரன் ஜனவரி 1 அன்று வருஷ முதல் நாளிலேயே உச்சமாக அமர்ந்திருக்கிறார். இதனால் உங்களுக்கு எல்லாமே நன்மையாகவே நடக்கும் வாய்ப்பு அதிகம்.
அதை தவிர ஏற்படுகின்ற 4 கிரக பெயர்ச்சிகளும் ஓரளவுக்கு சாதகமாகவே இருப்பதால் இந்த ஆண்டு அமோகமாக இருக்கும் வாய்ப்பு உண்டு. மே மாதத்தில் பெயர்ச்சியாகும் குரு 2ஆம் இடமான தனஸ்தானத்துக்கு வருவதால் பண வருவாய் அதிகரிக்கும். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை அமையும். குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பர். அத்துடன் அவரது பார்வையும் நன்றாக அமைவதால் உங்களுக்கு மேன்மையாகவே குரு பெயர்ச்சி அமைகிறது. ஏப்ரல் முதல் சனி 11ஆம் இடமான மீனத்துக்கு வந்து உங்களுக்கு லாபங்களையே கொடுக்க உள்ளார். நீண்ட நாளைய ஆசைகள் நிறைவேறும். நீங்கள் செய்யும் தொழிலில் உங்கள் கடின உழைப்பினால் உங்களுக்கு லாபமே கிடைக்கும். குடையவர் 11இல் வருவதால் தொழில் மூலம் உங்களுக்கு வருவாய் பெருகும் வாய்ப்பு அதிகம். 11இல் இருக்கும் ராகு 10ஆம் இடமான கும்பத்துக்கு மே மாதம் பெயர்ச்சி ஆகிறார். இதனால் உங்களுக்கு வெளிநாடு வாழ் உறவினர்கள், நண்பர்கள், வேற்றுமொழி வேற்றுமத்தினரின் உதவியும் ஆதரவும் கிடைக்கும். ஆன்சைட் சான்சஸ் கிடைக்கும் வாய்ப்பு அதிகம். வெளிநாடு செல்லும் வாய்ப்பும் கிடைக்கும். 4க்கு சிம்மத்துக்கு வரும் கேதுவாலும் உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லை. சுக சௌகரியங்கள் மேம்படும். ஆன்மீக மார்க்கத்தில் செல்ல விரும்புவீர்கள். 12 குடைய செவ்வாயும் நீச்ச நிலை நீங்கி ஜூன் மாதத்துக்கு பிறகு சிம்மத்துக்கு செல்கிறார். இதுவும் உங்களுக்கு சாதகமான அமைப்பாக இருக்கிறது. எனவே வீடு, மனை, வாகன சுகங்கள் மேம்படும். எல்லா வகையிலும் இந்த வருடம் அமோகமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைகிறது. தொழில், வியாபாரம், உத்தியோகம், பண வருவாய், திருமணமாகாதவர்களுக்கு திருமணம், பெண்களுக்கு மேன்மை, காதல் வாழ்க்கை சுமூகமாக இருப்பது என பல வகையிலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வருஷ பலன் நன்றாக அமைகிறது. அன்பார்ந்த மிதுன ராசி, மிதுன லக்ன, மிருகசீஷம் 3, 4ஆம் பாதம், திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாத நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான 2025 புத்தாண்டு ராசி பலன்கள். அஷ்டமச்சனி முடிந்தும் இன்னும் நாம் கஷ்டத்திலேயே இருக்கிறோமே, இந்த வருஷமாவது நன்னா இருக்குமா அப்படின்னு புலம்புற உங்களுக்கு இந்த வருஷம் நன்னாவே இருக்கும். கவலையே பட வேண்டாம். 12லிருந்து விரயம், அலைச்சல், சங்கடங்கள் கொடுத்துட்டு இருந்த குரு உங்களோட ராசிக்கு மாறிடுறார். ராசிக்கு வரும்போது அவர் உங்களோட சுயமரியாதையும் கௌரவத்தையும் மேம்படுத்துவார். அவரோட பார்வை 7ஆம் இடத்துல விழறதுனால உங்களுக்கு திருமண தடை இருந்து இதுவரையிலும் திருமணம் ஆகாம கஷ்டப்பட்டு ஐயோ வெறுத்து போய் இருந்தவர்களுக்கு திருமணம் நடக்கும் வாய்ப்பு இந்த வருஷ பிற்பகுதியில் அதிகம். அதே போல குழந்தை பேருக்காக காத்து இருக்கிறவாளுக்கும் இந்த வருஷ பிற்பகுதியில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் யோகம் உண்டு. அப்பா கிட்ட பிரச்சனை நடந்துருந்ததுன்னா, அப்பாக்கும் பிள்ளைக்கும் போராம பிரச்சனை நடந்துருந்ததுன்னா அது கூட ஒரு தீர்மானத்துக்கு வந்து 2 பேரும் ஒத்து போகக்கூடிய ஒரு நிலைமை வந்து இந்த வருஷம் ஏற்படும். அதனால குரு பெயர்ச்சியாலையும் குரு பார்வையாலையும் உங்களுக்கு இந்த வருஷம் நன்மையாகவே அமையிறது. காதல் வாழ்க்கை சுமூகமா இருக்கும். திருமணம் நடக்கும். என்கிட்ட வந்து ஜாதகம் பார்க்க புலம்புறவா எல்லாரும் 4 வருஷமா பார்க்கறேன், 400 ஜாதகம் பார்த்தேன், 500 ஜாதகம் பார்த்தேன், முடியல அப்படிங்கிற அந்த மாதிரி புலம்புறவா எல்லாருக்கும் இந்த வருஷம் கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு பிரார்த்தனையும் பண்ணிக்கிறேன். நான் 2-9 கூடிய சனி 10ல் வர்றது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு நன்மையை தான் கொடுக்கும். பிரிந்த சொந்தங்கள்லாம் சேரும். அப்பா வழியில் சொத்துல இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து அது எல்லாம் சுமூகமாக முடியறதுக்கான வாய்ப்பு வந்து உங்களுக்கு அதிகம். ஜூன் மாதத்தில் 3க்கு வர கேதுவால் உங்களுக்கு ஒன்றும் பாதிப்பு கிடையாது. 3, 6, 10, 11 ராகு கேதுக்கள் வந்தால் நல்லது தான். 9க்கு வர ராகுவால் உங்களுக்கு வந்து அப்பா வழியில் சொத்து வகையில் இருந்த பிரச்சனைகள்லாம் மாறி எல்லாமே சுமூகமாக தீர்வாகி கிடைக்கும். அதனால 3 பெயர்ச்சியுமே உங்களுக்கு பாதகம் கிடையாது, நன்னாவே இருக்கு. அதனால இதுவரையிலும் வந்து நீங்கள் புலம்பின்னு இருந்ததை இனிமே புலம்பக்கூடிய சூழ்நிலை இருக்காது. இதுவரையிலும் இருந்த தடைகள்லாம் நீங்கி தொழில், வியாபாரம், உத்தியோகத்தில் மேன்மை கிடைக்கும். நீங்கள் நினைச்ச இலக்கை அடைய முடியும். அதே போல் திருமணத்திலையும் இருந்த தடை நீங்கி திருமணம் வந்து சுமூகமாக
நீங்கள் நினச்சபடி விரும்பியபடி அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கும். காதல் வாழ்க்கை நன்னா இருக்கும். பிரிந்து போன காதலர்கள் கூட சேரக்கூடிய வாய்ப்பு இந்த வருஷம் அதிகம். உடல்நிலையம் மாத்திரம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், கேர்ஃபுல்லாக. ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட டாக்டரை கன்சல்ட் பண்ணி மெடிசன் சாப்பிட்றது நல்லது. மற்றபடி உங்களுக்கு இந்த 3-4 வருஷமாக நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து ஓரளவுக்கு பெருமூச்சு விட்டு பழைய நிலைக்கு வரக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் இருக்குன்னு சந்தோஷமாக நான் சொல்கிறேன். இதில் முதல் 6 மாதம் உங்களுக்கு அலைச்சல் வரையும் இருக்கும். என்னடா இந்த அம்மா இப்படி சொன்னாலே, நமக்கு நன்னா இருக்கும்னு சொன்னாலே அப்படின்னுட்டு நீங்கள் நினச்சினீங்கன்னா ஃபஸ்ட்டு 6 மாதம் இந்த பயிற்சிகள்லாம் முடிஞ்சு செட்டில் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு விரையும் அலைச்சல் இருக்கத்தான் செய்யும். ஆனால் செகண்ட் ஹாஃப் நான் சொன்னபடி நன்னாவே இருக்கும். அடுத்த வருஷம் பலன் சொல்லும்போது நீங்கள் நினச்சிப்பேன். அன்பார்ந்த கடக ராசி, கடக லக்ன, புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான 2025 புத்தாண்டு ராசி பலன்கள். அஷ்டமச்சனியால் 2.5 வருஷமாக உடலால் மனசால் பல வகையிலையும் கஷ்டப்பட்டு வந்த உங்களுக்கு இனி விடிவு காலம். சனி மார்ச் கடைசியில் ஏப்ரல் முதல் 9ஆம் இடமான மீனத்துக்கு பயிற்சி ஆயிடுறார். இதனால் உங்களுக்கு அஷ்டமச்சனியால் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் தீரும், தடைகள் எல்லாம் விலகும். உத்தியோகம், வியாபாரம், தொழில் இதிலெல்லாம் இருந்த தடைகள் நீங்கி கொஞ்சம் மேன்மைக்கு வரக்கூடிய நிலைமை தென்படும். நினைத்தபடி பதவி மாற்றம், இடமாற்றம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய நிலைமை இருக்கும். திருமண தடை இருந்தவளுக்கு திருமண தடை நீங்கும். பிரிந்த குடும்பங்கள் சேரும், மன கஷ்டங்கள் நீங்கும். அதே போல் காதல் வாழ்க்கையிலையும் பிரேக்கப் ஆனவா எல்லாருக்கும் இது சேரக்கூடிய நேரம் அல்லது ஒரு புது வழி கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த பெயர்ச்சி அமையும். எல்லா வகையிலையும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் விலகி அபாடான்னு பெருமூச்சு விட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த புத்தாண்டு அமையும். 2ல் சிம்மத்தில் வர கேத்துவும் 8ல் கும்பத்தில் வர ராகுவும் சனி கொடுத்ததை விட உங்களுக்கு ஒன்றும் கஷ்டத்தை கொடுக்க போகிறதில்ல. இது இருகோடுகள் தத்துவம் மாதிரி இந்த ராகு கேத்துவால் கிடைக்கிற கஷ்டம் உங்களுக்கு சின்ன கோடை ஆகிடும். அந்த பெரிய கோடை நீங்கள் பார்த்ததுனால இது சின்னதாக போயிடும். அதனால அந்த கஷ்டம் உங்களுக்கு ராகு கேத்துக்களால் ஏற்படுற பிரச்சனை அவ்வளோ உரைக்காது. ஏன்னா அதை விட பெரிய கஷ்டமெல்லாம் நீங்கள் தாங்கிட்டதுனால இந்த ராகு கேத்துவுடைய இம்பேக்ட் உங்களுக்கு தெரியாது. முதல் 5 மாதத்துக்கு மே வரைக்கும் 11ல் லாபத்தில் இருக்கிற குரு உங்களுக்கு லாபத்தை கொடுக்குறார். நீண்ட நாளை ஆசையை நிறைவேற்றுவார். உங்களோட மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பார், உதவி செய்வார், எல்லாம் கிடைக்கும். ஆனால் இதில் சேர்த்து வச்ச பணமெல்லாம் செலவு பண்ணுறதுக்கு உங்களுக்கு 12க்கு வரார் குரு. 12க்கு வரும்போது அது சுப விரயமாக இருக்கும். சுப விரயம், வீட்டில் விசேஷம், கொண்டாட்டம், விருந்தினர்கள் வருக, இந்த மாதிரி விஷயங்களில் உங்களுக்கு சுப விரயங்கள், அலைச்சல்கள் இருக்கும். அப்பா 3 வருஷமாக தூக்கம் இல்லாமல் ஏகப்பட்ட பிரச்சனையை மனசில் போட்டு டிப்ரெஸ் ஆகி தூக்கமே இல்லாமல் தவிச்ச உங்களுக்கு சயன சுகம் மேம்படும். 12ல் உட்காண்டிருக்கிற குரு உங்களுக்கு தெளிவை கொடுத்து தூக்கத்தை கொடுப்பார். நல்ல தூக்கம் இல்லாமல் அவதிப்பட்டு இருந்த கடகராசிக்காரர்கள் வேண்டாததை போட்டு கவலைப்பட்டிருந்தா கூட, தேவையானதுக்கு கவலைப்பட்டிருந்தா கூட எல்லாம் எல்லாத்தையும் நம்மளால் சமாளிக்க முடியுங்கிற ஒரு தைரியத்தை கொடுத்து உங்களுக்கு நல்ல தூக்கம் கிடைக்கும். இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா சயன சுகம் மேம்படும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், திருமண வாழ்க்கை, குழந்தை பேரு, காதல் வாழ்க்கை, இப்படி பல வகையிலையும் சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு வருஷமாக இந்த 2025 உங்களுக்கு அமையிறது. அன்பார்ந்த சிம்ம ராசி, சிம்ம லக்ன, மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாத நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான 2025 புத்தாண்டு ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதன் சூரியன் 12 மாதத்துலேயும் 12 ராசிலையும் எல்லா கிரகங்களோடையும் வருஷம் முழுக்க ஒரு ரவுண்ட் அடிக்கிறவர். புதன், சுக்கிரன்,
செவ்வாய், ராகு, சந்திரன், கேத்து, சனி என எல்லாரோடையும் ஒரு ரவுண்ட் அடிக்கிறவர். அதனால கஷ்ட நஷ்டங்கள் மாறி 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 ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். இதில் இதுக்கு முன்னாடி இருந்த 2.5 வருஷத்தில் நீங்கள் கண்டசனியால் உடல் நிலை பாதித்து கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கேள். அந்த கஷ்டம் இந்த வருஷமும் அஷ்டமச்சனியால் உடல்நிலையால் பாதிப்பு அதிகம் இல்லாட்டி கூட தடைகள், தாமதங்கள், மனசு வேதனை இதெல்லாம் இந்த வருஷம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சூரியனோட ராசிக்காரா தைரியம், வில் பவர் ஜாஸ்தி இருக்கிறவா எதையும் சாதிக்க முடியுங்கிற அந்த தைரியத்தை வரவழைச்சிட்டு எதா இருந்தாலும் பார்த்துப்போம், நம்ம நேர்மையாக உண்மையாக எதா இருந்தாலும் சமாளிப்போங்கிற மனசு நிலையை உங்களுக்கு ஏற்படுத்திக்கோங்க. அந்த மனப்பக்குவமே உங்களுக்கு இந்த வருஷம் ஃபுல்லாக அதை கடந்து போகிறதுக்கு உதவி செய்யும். உங்களுடைய மனோதைரியத்தினால நீங்கள் எதை வேணால் ஜெயிக்கலாம். இருக்கிற வேலையை தக்க வச்சுக்கோங்க. இன்னொரு வேலைக்கு தாவும், இதை விட பெட்டராக போவோன்னா அங்கே அதை விட கஷ்டம் இருக்கும். எங்கே போனோன்னாலும் நம்ம நிழல் நம்மளோட அப்படிங்கும்போது நமக்கு டைம் சரியில்லாத போது இருக்கிற வேலையில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அந்த வேலையை பாருங்க. புதுசாக வேலை மாற வேண்டாம், புது தொழில் தொடங்க வேண்டாம், புது வியாபாரம் ஆரம்பிக்க வேண்டாம். இதெல்லாம் உங்களுக்கு புதுசாக கஷ்டத்தை கொடுக்கக்கூடியது. அதனால இருக்கிறத தக்க வச்சுக்கிறதுக்கு பாருங்க. 7ல் வர ராகு உங்களுக்கு பேராசை எண்ணங்களை கொடுக்கலாம். கூட்டு வியாபாரம் பண்ணுவோமா, இன்னும் என்ன பண்ணலாம், இந்த எண்ணங்கள் வரும். இதுக்குன்னுட்டு செட்டு சேரும் நமக்கு அந்த டயத்துக்கு தகுந்தாப்புல. ஆனால் உங்கள் மனசை திடமாக வச்சுட்டு நமக்கு இந்த நேரம் சரியில்லை, இருக்கிறது போதும், நம்ம இதுக்கப்புறம் டைம் நன்னா ஆனதுக்கப்புறம் சம்பாதிச்சுக்கலாம், மேன்மை கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட பேராசை இல்லாமல் இருந்துக்கோங்க. ராசியில் வர கேத்துவும் குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் கொடுக்கலாம். எதுலேயும் அகலக்கால் வைக்காதீங்க. நம்மளுடைய இருப்புக்கு தகுந்தது எப்படி இருக்கணுங்கிறத பார்த்துட்டு செயல்படுறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு நன்மையை கொடுக்கும். உங்கள் கையில் இருக்கிற பணத்தை யாருக்காகவும் கண்ணுக்கு கண்ணான உறவாக இருந்தால் கூட அந்த பணத்தை கொடுத்து அதனால பிரச்சனையை வரவழைச்சிக்காதீங்க. கொடுத்து யாரையும் திருப்தி பண்ண முடியாது. அதனால உங்கள் பணத்தை நீங்கள் காப்பாற்றிக்கிறதுக்கு பாருங்கள். உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆறுதல், உங்களோட பஞ்சமாதிபதியான குரு இந்த வருஷம் 11ஆம் இடத்துக்கு வர்றது தான் உங்களுக்கு பெரிய ஆறுதல். அதனால 10ஆம் இடத்துல இருந்து அவர் உங்களுக்கு ஒன்றும் கெடுக்கலை, பட் நல்லதும் பண்ணலை. ஆனால் 11க்கு வரும்போது உங்களுக்கு லாபங்கள் நிறையா கிடைக்கும், நீண்ட நாளைய ஆசைகள் நிறைவேறும், சகோதர சகோதரிகளோட உதவியும் ஒத்துழைப்பும் கிடைக்கும். அதனால குரு உங்களை தாங்கி பிடிப்பார். உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் குரு நல்ல இடத்துக்கு வர்றதுனால வருஷ பிற்பகுதி உங்களுக்கு நன்னா இருக்கும். அதனால் ஒரு 6 மாதம் அந்த கிரக பெயர்ச்சி எல்லாம் செட்டில் ஆகிற வரல வெயிட் பண்ணிடலாம். செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி குரு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் வர்றதுனால எல்லாமே நன்மையாக நடக்கும். எவ்வளோ தடைகள் இருந்தாலும் கையில் பணம் இருந்தால் போதும், உங்களுக்கு லாபங்கள் நிறையா வர்றதுனால எல்லாமே நன்னா இருக்கும். இந்த குழப்பம், சஞ்சலம், தடை, தாமதம் இதெல்லாம் கிரகங்களால் ஏற்படுறத சமாளிக்க இறை வழிபாடு, ஆன்மீக சிந்தனை, யோகா, தியானம் இதெல்லாம் அட்லீஸ்ட் தியானம் ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷமாவது பண்ணுங்க. உங்கள் மனசு தெளிவு கிடைக்கும். அது இந்த இறை வழிபாடு, அசைக்க முடியாத இறை நம்பிக்கை உங்களை காப்பாற்றும். அஷ்டம சனி வரும்போது அரசமர விநாயகரை வலம் வழிபடுறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அன்பார்ந்த கன்னி ராசி, கன்னி லக்ன, உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம், ஹஸ்தம், சித்திரை 1, 2 பாத நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான 2025 புத்தாண்டு ராசி பலன்கள். இந்த ஆண்டு 7 சனி வருது, கண்டக சனி. இதனால உடல்நிலையில் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படலாம். சின்ன எயில்மெண்ட்ஸ் இருந்தால் கூட மருத்துவ உதவி நாடுறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். இந்த உடல்நிலையை தவிர மற்றபடி பொருளாதாரம், பணவரவு, தொழில், வியாபாரம், உத்தியோகம், திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, குடும்ப ஒற்றுமை இது எல்லாமே கன்னிராசிக்கு நன்னாவே அமையிறது. உடல்நிலையில் மாத்திரம் கொஞ்சம் கவனம் தேவை.
சனி 7 வருது, அதனால் உடல்நிலை பாதிக்கும். ஆனால் 6-12 ராகு கேத்துக்கள் வர்றது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். 6 ராகுவும் 12 கேத்துவும் உங்களுக்கு நல்ல பலன்களையே கொடுக்க உள்ளார். 6 இருக்கும் ராகு உங்களுக்கு வெளிநாடு வாழ் நண்பர்கள், உறவினர்கள், வேற்றுமொழி வேற்றுமத்தினரோட உதவியும் ஆதரவும் கிடைக்க செய்வார். அதே போல் பண வரவு நிறையா இருக்கும், பல வகையில் லாபம் கிடைக்கும். ஆன்சைட் ஜாபுக்காக ட்ரை பண்ணுறவங்களுக்கு அது கிடைக்கக்கூடிய சான்சஸ் ரொம்ப அதிகம். வெளிநாடு போகிற ஒரு வாய்ப்பு கிடைக்கும். 12 இருக்கிற கேத்து ஆன்மீக ஈடுபாட்டை அதிகரிப்பார். பிரயாணங்கள் நல்ல லாபகரமாக அமையக்கூடிய வாய்ப்பு இந்த வருஷம் இருக்குது. முதல் 5 மாதம் 9ஆம் இடமான ரிஷபத்தில் இருக்கிற குரு உங்களுக்கு நன்மைகளையே கொடுத்துன்னு வரார். ஆனால் 10க்கு வந்தாலும் உங்களுக்கு ஒன்றும் கெடுதல் பண்ண போகிறதில்ல. நல்லது நடக்காட்டி கூட கெடுதல் நடக்க போகிறதில்ல. அவருடைய பார்வை விழுற இடமெல்லாம் உங்களுக்கு நன்னா அமையிறது. குருவோட பார்வை 2ஆம் இடமான துலாம், 4ஆம் இடமான தனுசு, 6ஆம் இடமான கும்பத்தில் விழருது. அதனால உங்களுக்கு பண வரவு அதிகமாகும். தனஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால, தனகாரகன் பார்க்கறதுனால பண வரவு அபரிமிதமாக இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமையான சூழ்நிலை இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பா. உங்களுடைய வார்த்தைக்கு எங்கே போனாலும் ஒரு மதிப்பு இருக்கும். 4ஆம் இடத்தை பார்க்குற குரு உங்களுக்கு சுக சௌகரியங்களை மேம்படுத்துவார். வீடு மனை வாகன யோகங்கள் நன்றாக இருக்கும். உங்கள் தாயோட உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும். 6ஆம் இடத்தை பார்க்குற குரு உங்களோட எதிரிகளை பலமிழக்க வைப்பார். நம்மளோட எதிரி பலம் இழந்துட்டாலே நம்ம பலமாயிட்டோங்கிற அர்த்தம் தானே. அதே போல் பழைய கடன்கள் அடைப்படும். உடம்புல இதுவரையிலும் இருந்த நோய் தீரும். ஆனால் புதுசாக 7 சனியால் ஏதாவது எயில்மெண்ட்ஸ் வரலாம். அதனால மற்ற வகையில் எல்லாமே உங்களுக்கு இந்த வருஷம் கன்னிராசிக்காரர்களுக்கு ஓஹோன்னு தான் இருக்குது. திருமண தடை நீங்கும், காதல் வாழ்க்கை சிறக்கும், குழந்தை பேர் கிடைக்கும், பொருளாதாரம் மேம்படும், குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை இருக்கும். இதை விட என்ன வேணும் உங்களுக்கு? எல்லாமே நன்னா இருக்கும். கன்னிராசிக்கு இந்த வருஷம் ஓஹோன்னு அமையிருக்கு. அன்பந்த துலா ராசி, துலா லக்ன, சித்திரை 3-4ஆம் பாதம், சுவாதி, விசாகம் 1-2-3ஆம் பாத நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான 2025 புத்தாண்டு ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் ஜனவரி 1 அன்று வருஷ ஆரம்பத்திலேயே உச்சமான நிலையில் சஞ்சரிப்பது உங்களுக்கு மிகப்பெரிய யோகமாகும். ஆடை ஆபரண ஆடம்பர பொருட்கள் சேரும் நேரமாக அமைகிறது. மார்ச் மாதம் சனி பெயர்ச்சியாகி 6ஆம் இடமான மீனத்துக்கு வருவது அதைவிட சிறந்த அமைப்பாக இருக்கிறது. 30 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும் இந்த பெயர்ச்சியால் உங்களுக்கு பதவி, தொழில், அதிகாரம், உத்தியோகம், வியாபாரம், பண வருவாய், குழந்தைகள் மேன்மை என பல வகையிலும் சாதகமாக இருக்கும். கல்வி வகையிலும் மேன்மையாகவே இருக்கும். சனி கெடுக்காமல் கொடுக்கும் நேரமாக இது அமைகிறது. வருஷம் முழுவதும் நன்மையே. ஆரம்பத்தில் மே மாதம் வரை 8இல் இருக்கும் குரு மே இறுதியில் உங்களுக்கு 9ஆம் இடமான மிதுனத்துக்கு வருகிறார். ஓடிப்போனவனுக்கு 9இல் குரு என்பது போல் உங்களுக்கு அந்த வகையிலும் மிகவும் நன்மையாகவே அமைகிறது. ராசியையே குரு பார்ப்பதால் உங்களுடைய சுயமரியாதையும் கௌரவமும் மேம்படும். முயற்சிகள் வெற்றியாகும். தைரியம், வீரியம் மேலோங்கும். திருமண தடை நீங்கி திருமணம் நடைபெறும். காதல் வாழ்க்கை சுமூகமாக இருக்கும். 6-12 ராகு கேத்துக்கள் 5-11 மே இறுதியில் பயிற்சியாகிறார். 5-11 பெயர்ச்சி ஆகும்போது 5இல் இருக்கும் ராகு சிறிது மனக்குழப்பங்களையும் சஞ்சலங்களையும் கொடுக்கலாம். ஆனால் 11இல் இருக்கும் கேதுவால் உங்களது நீண்ட நாளை ஆசைகள் நிறைவேறும். லாபங்கள் கைக்கு சேரும். எனவே இந்த பெயர்ச்சியும் ஓரளவுக்கு சாதகமாகவே
அமைகிறது. ஜாதகப்படி நடப்பு தசாபுக்தி சாதகமாக உள்ளவர்களுக்கு இது ஒரு லக்கியஸ்ட் வருஷமாக அமைகிறது. ஜனன ஜாதக தசை சாதகம் இல்லாவிட்டாலும் கோச்சாரம் நன்றாக இருப்பதால் பதவி, பணம், அதிகாரம், தொழில், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, திருமணம், காதல் வாழ்க்கை என அனைத்துமே இந்த வருஷம் சாதகமாக இருக்கிறது. உங்கள் ராசி இந்த வருஷம் ஒரு கொடுத்து வைத்த ராசியாக அமைகிறது. அன்பார்ந்த விருச்சிக ராசி, விருச்சிக லக்ன, விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான 2025 புத்தாண்டு ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதன் 8 மாதமாக நீச்சமான நிலையில் கடகத்தில் இருக்கிறார். ஜூன் மாதம் நீச்ச நிலையிலிருந்து பயிற்சியாகி சிம்மத்துக்கு செல்கிறார். ஸோ இந்த 5 மாதங்கள் குழப்பங்கள், சஞ்சலங்கள், முடிவுகள் எடுப்பதில் ஒரு மந்தமான சூழ்நிலை இவையெல்லாம் இருக்கவே செய்யும். ஜூனுக்கு பிறகு உங்களது ராசிநாதனின் நிலை ஸ்டேபிளான பிறகு உங்களது இந்த குழப்பங்கள், சஞ்சலங்கள் தீர்ந்து திடமான முடிவெடுக்கும் ஒரு சூழ்நிலை அமையும். மார்ச் இறுதியில் அர்த்தாஷ்டம சனி மாறி இதுவரையில் கொடுத்து கொண்டிருந்த தடைகள், தாமதங்கள் எல்லாம், சனியால் ஏற்பட்ட தடை தாமதங்கள் எல்லாம் விலகி 5ஆம் இடத்துக்கு வரும் சனி உங்களுக்கு குலதெய்வத்தின் நல்லாசி கிடைக்க வழிவகுப்பார். வீடு, மனை, வாகனங்கள் வாங்கும் சூழ்நிலை ஏற்படும். இதுவரை தாயின் உடலில் இருந்த பிரச்சனைகள் மாறக்கூடிய ஒரு நேரமாக அமைகிறது. மே மாதம் வரை 7ஆம் இடமான ரிஷபத்திலிருந்து நன்மை தந்து கொண்டிருந்த குரு மே மாதத்துக்கு பிறகு 8ஆம் இடமான மிதுனத்துக்கு வருகிறார். 8இல் இருக்கும் குரு தடைகள், தாமதங்கள், பிரச்சனைகளை கொடுக்க வாய்ப்பு உண்டு. ஆனால் அவரது பார்வை விழும் இடங்கள் உங்களுக்கு 12ஆம் இடம், 2ஆம் இடம், 4ஆம் இடம் இவற்றில் குரு பார்வை விழுவதால் உங்களுக்கு நன்மையே. சயன சுகம் மேம்படும். வீட்டில் செலவுகள் சுப செலவுகளாக அமையும். விருந்தினர்கள் வருகையாலும் கொண்டாட்டங்களாலும் சுப செலவுகள், விரயங்கள், அலைச்சல்கள் இருக்கும். ஆனால் செலவு செய்வதற்கு 2ஆம் இடத்துக்கு விழும் குரு பார்வையால் உங்களுக்கு பண வருவாய் அதிகரிக்கும். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பர். 4இல் விழும் குரு பார்வையால் சுக சௌகரியங்கள் மேம்படும். வீடு, மனை, வாகன சுகங்கள் மேம்படும். தாயின் உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும் இடம் 8ஆம் இடமாக இருந்தாலும் குரு பார்வை நன்மை செய்யக்கூடிய நிலையில் அமைகிறது. ஜூன் மாதம் முதல் 5ஆம் இடமான மீனத்திலிருந்து ராகு 4ஆம் இடமான கும்பத்திற்கும், கேத்து 11ஆம் இடமான கன்னியில் இருந்து 10ஆம் இடமான சிம்மத்துக்கு வருகிறார். 4க்கு வரும் ராகுவால் உங்களுக்கு 4இல் சனி கொடுத்த தடைகள் குறைந்து ஏதோ வளைந்து நெளிந்து வழி கொடுக்கும் ஒரு நிலைமை ஏற்படலாம். 10க்கு வரும் கேத்து வெளிநாடு செல்லும் வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுப்பார். ஆன்சைட் செல்ல விரும்புபவர்களுக்கு அதற்கான வழி கிடைக்கும். வெளிநாடு வாழ் உறவினர்கள், நண்பர்கள், வேற்றுமொழி வேற்றுமத்தினரின் உதவியும் ஆதரவும் ராகு கேத்துக்கள் கிடைக்க செய்வார். ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் பணவரவு, குடும்ப வாழ்க்கை, வீடு, மனை, வாகன சுகங்கள் என ஓரளவுக்கு நன்றாகவே இருக்கிறது. ஓஹோ என்று இல்லாவிட்டாலும் அபோவ் ஆவரேஜாக விருச்சிக ராசிக்கு இந்த வருஷ பலன் அமைகிறது. அன்பர்ந்த மகர ராசி, மகர லக்ன, உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம், திருவோணம், அவிட்டம் 1, 2ஆம் பாத நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான 2025 புத்தாண்டு ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதன் சனி 7.5 சனியிலிருந்து விடுபட்டு 3ஆம் இடத்திற்கு செல்லுகிறார். 7.5 வருடமாக நீங்கள் பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள், சஞ்சலங்கள் எல்லாம் நீங்கி ஒரு புத்துணர்ச்சி பெற காலமா இந்த காலம் அமைகிறது. உங்களோட முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். இதுவரை பயந்து 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 எல்லா வேலையும் செஞ்சுட்டு வந்த உங்களுடைய தைரியம், வீரியம் மேலோங்கும். இளைய சகோதரர்கள் உங்களுக்கு ஒத்து வரக்கூடிய ஒரு நேரமாக அமையிறது. இழந்த சொத்துக்களை மீட்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீர்கள்.
வீடு மனை வாகன சுகங்கள் மேம்படும், சுக சௌகரியங்கள் மேம்படும். தாயின் உடல்நிலையில் ஒரு குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். மே மாதத்தில் இதுவரையிலும் நன்மையே செஞ்சுட்டு வந்த குரு 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு போகிறார். 6ஆம் இடத்துக்கு போனால் கூட உங்களுக்கு 7.5 சனியால் ஏகப்பட்ட கஷ்டப்பட்டவாளுக்கு அந்த 6ல் குரு போகிறது அவ்வளோ தாக்கம் இருக்காது, தெரியாது. ஏன்னா அதை விட நீங்கள் பெரிய கஷ்டங்கள் அனுபவிச்சுட்டேன். 6க்கு போகிற குரு உங்களோட எதிரிகளை பலமிழக்க செய்வார். பழைய கடன் அடைப்படும். உடம்புல இதுவரை இருந்த நோய் தீரும். குரு பார்வையும் 10ஆம் இடமான துலாம், 12ஆம் இடமான தனுசு, 2ஆம் இடமான கும்பத்தில் விடுறது. அதனால தொழில் வியாபார உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இதுவரையிலும் இருந்த இந்த சறுக்கெல்லாம் போய் இனிமே மேன்மை தான். தொழில் வியாபாரம் மேம்படும். உத்தியோக வகையிலையும் நீங்கள் நினைத்த பதவி மாற்றம், இடமாற்றம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். 12 பார்க்கிற குரு உங்களுக்கு சுப விரயங்களையும் அலைச்சல்களையும் கொடுக்கலாம். சயன சுகம் மேம்படும். 2ஆம் இடமான தனஸ்தானத்தை பார்வையிடுற குருவால் உங்களுடைய பண வருவாய் பெருகும், பொருளாதாரம் மேம்படும். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலம்பும். குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். 3ஆம் இடமான மீனத்திலிருந்து 2ஆம் இடமான கும்பத்துக்கு வர்ற ராகுவால் உங்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படலாம். ஆனால் அந்த 2ல் வர்ற ராகுக்கு குரு பார்வை கிடைக்கிறது. அதோட 7.5 சனியில் பட்டதை விட ஒன்றும் பெருசாக பட போகிறது இல்லை. அந்த தாக்கம் அவ்வளவு தெரிய வாய்ப்பு இல்லை. குரு பார்வை இருக்கிறதுனால எல்லாம் அட்ஜஸ்ட் ஆகி போயிடும். 8க்கு வரும் கேதுவாலையும் உங்களுக்கு குழப்பங்கள் சஞ்சலங்கள் இருக்கும். ஆனால் எல்லாமே சமாளிக்கிற அளவுக்கு உங்களுக்கு 7.5 சனி படிப்பினையே இந்த 7.5 வருஷத்தில் கொடுத்துருக்காரு. அதனால் இதெல்லாம் ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம் அப்படின்னுட்டு போயிடுவேன். ஆனால் உங்களுக்கு பதவி, அதிகாரம், தொழில், பண வருவாய், குடும்ப அமைதி, உடல்நிலை, இப்படி எல்லாத்துலேயும் மேன்மை கிடைக்கக்கூடிய இந்த வருஷம் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தால் கூட எல்லாத்தையும் சமாளித்து மேன்மை அடையக்கூடிய ஒரு நல்ல வருஷமாக அமையிறது. அன்பார்ந்த கும்ப ராசி, கும்ப லக்ன, அவிட்டம் 3, 4ஆம் பாதம், சதயம், பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாத நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான 2025 புத்தாண்டு ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதன் சனி ஜென்ம ராசியான கும்பத்தில் இருந்து 2வது ராசியான மீனத்துக்கு 2025 மே மாதம் பயிற்சியாகிறார். ஜென்மச்சனியில் பட்ட கஷ்டங்கள், அவமானங்கள், இடமாற்றம், வீடு மாற்றம், பல வகைப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வர காலம். 2க்கு வர சனி குடும்பத்தில் பிரச்சனைகளை கொடுக்கலாம். அந்த பிரச்சனைகள் 3வது மனிதரால் தான் வர முடியும். அதனால 3வது மனிதர் தலையீட்டை தவிர்ப்பது குடும்ப விஷயத்தில் உங்களுக்கு நல்லது. பொருளாதாரம் நன்னா இருக்கும். வரவுக்கு ஏற்ற செலவுகளும் இருக்கும். ஏன்னா 2ல் இருந்தால் கூட உங்களுக்கு அந்த 7.5 சனியோட தாக்கம் இருந்துன்னு தான் இருக்கும். பண வருமானம் இருக்கும், செலவும் இருக்கும். குடும்பத்தில் நிம்மதி இருக்கணும்னா ஒருத்தருக்கொத்தர் விட்டு கொடுத்து போகணும். நீங்கள் முடிவுகள் எடுக்கிறப்ப எதேச்சையாக எந்த ஒரு முடிவும் சுயமாக எடுக்கக்கூடாது. ஏன்னா மனசு குழப்பமான சூழ்நிலையிலேயே இருக்கும். அதனால பெரியோர்கள், பெற்றோர்கள் கொஞ்சம் உங்களுக்கு நல்ல விஷயம் தெரிஞ்சவாட்ட ஐடியாஸ் கேட்டுண்டு அதுபடி எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுனாலும் எடுங்க. உறவுகளோ இல்லை நண்பர்களோ யாராக இருந்தாலும் பண விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருங்க. பண விஷயத்தில் புதிய இன்வெஸ்ட்மெண்ட்டு வேண்டவே வேண்டாம். புதிய இன்வெஸ்ட்மெண்ட்டு எடுக்கிறதுக்கு இது நல்ல டைம் கிடையாது. இருக்கிற தொழிலை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு ஓட்டின்னு போகிறது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். ரிஸ்கான வேலையோ இல்லை ரிஸ்கான உறவுகள்கிட்ட நீங்கள் ஏதாவது கனெக்ஷன் வச்சுக்கிறதோ இது அவ்வளவு இந்த பீரியடில் நல்லதில்லை. ரிஸ்க் எடுக்கிறதுக்கு இது சரியான டைம் கிடையாது. ஆஸ் இட் இஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஓட்டுன்னு போனேன்னா ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். கம்பி மேலே நடக்கிறாப்புல கவனமாக இருக்கணும். எந்த ஒரு விஷயத்துலையுமே யாரையும் நம்பக்கூடாது.
உங்களுடைய மனசாட்சி, உங்களுடைய கடின உழைப்பு, உங்களோட விடாமுயற்சி ஒன்று தான் 7.5 சனியில் உங்களுக்கு கை கொடுக்கும். உங்கள் விடாமுயற்சியும் உங்களோட நன்னடத்தையும் தான் உங்களை பிரச்சனைகள் ஏற்படாமல் காப்பாற்றும். அதனால் கம்பி மேலே நடக்கிறாப்புல கவனமாக நடக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. மே மாதம் குரு 4ஆம் இடமான ரிஷபத்திலேருந்து பேர்ச்சியாகி 5ஆம் இடமான மிதுனத்துக்கு வரார். இது ஒரு நல்ல அமைப்பு. உங்களுக்கு மன மகிழ்ச்சி பெருகும். குழந்தைகள் கல்வி கேள்விகளையும் பல வகையிலையும் மேம்பட்டு வருவா. அவளை நினைச்சு நீங்க பெருமிதம் அடைவீர்கள். இந்த குருவோட பார்வை உங்க ராசிக்கே விழறதுனால உங்க சுயமரியாதை கௌரவம் மேம்படும். உங்க வாக்குக்கு சொல்லுக்கு ஒரு மதிப்பு இருக்கும். நீண்ட நாளை ஆசைகள் நிறைவேறும். எதிர்பாராத லாபங்கள் கைக்கு சேரும். மூத்த சகோதரர்கள் ஒத்துழைப்பர். தந்தை வழி உதவியும் ஆதரவும் கிடைக்கும். ராசிக்கு வரும் ராகுவாலையும் 7 வர கேதுவாலையும் குழப்பங்கள் சஞ்சலங்கள் ஏற்படலாம். கணவன் மனைவி உறவில் பிரச்சனைகள் வரலாம். 3வது மனிதர் தலையிட்ட கணவன் மனைவி உறவுலையும் தவிர்க்கிறது உங்களுக்கு நன்மையை தரும். நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள்கிட்ட டைரக்டாக டீல் பண்ணுங்க. இதெல்லாம் உங்களுக்கு இந்த ராகு கேத்துவால் ஏற்படுற குழப்பங்கள் சஞ்சலங்கள் இதுலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கிறதுக்கு இது ஒரு வழி. நீங்கள் ராகு கேத்துவால் ஏற்படுற குழப்பங்கள் சஞ்சலங்கள் தீர தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை, இதோட யோகா தியானம் கை கொடுக்கும். டெய்லி ஒரு 10 நிமிஷமாவது தியானம் பண்ணுங்க. தியானங்கிறது என்ன, கண்ணை மூடிட்டு எதுவும் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு தெய்வத்தை நினச்சிக்கோங்க. இது உங்களுக்கு மனசுக்கு ஒரு நிம்மதியான ஒரு முடிவெடுக்கிற ஒரு தன்மையை உங்களுக்கு கொடுக்கும். தியான பயிற்சி ரொம்ப நல்லது. பொறுமை, விடாமுயற்சி, கடின உழைப்பு, பெரியோர்களோட அறிவுரை இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்கன்னா இந்த வருஷத்தை கடந்து போயிடலாம். இது ரொம்ப ஓஹோங்கிற வருஷமும் கிடையாது, ரொம்ப மட்டமான வருஷமும் கிடையாது. அபோவ் ஆவரேஜான வருஷம் கும்பராசி. அன்பர்ந்த மீன ராசி, மீன லக்ன, புரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான 2025 புத்தாண்டு ராசி பலன்கள். விரயங்கள், அலைச்சல்கள் இவைகளை கொடுத்து கொண்டிருந்த விரயச்சனி மாறி ஜென்மச்சனியாக அவதாரம் எடுத்து உங்கள் ராசிக்குள் மார்ச் இறுதியில் நுழையிறார். ஜென்மச்சனியும் அஷ்டமச்சனியும் கொடுக்குற பிரச்சனை வாழ்க்கையில் பெரிய படிப்பினைகளை கொடுக்கும். அதனால் ஜென்மச்சனி வரும்போது நீங்கள் கவனமாக இருக்கணும். இதை 3 வகையாக பிரிக்கலாம். ஜென்மச்சனி வரும்போது முதல் சுத்து சனின்னா இந்த 26 வயசுக்குள்ளே இருக்கும். பசங்களுக்கு படிப்பு கெட்டு போகும், மனசு அலப்பாயும், கேரக்டர் கெட்டு போகும், கூடாத நட்பு கிடைக்கும், வேண்டாத பழக்க வழக்கங்கள் சேரும். ஸோ இதுலேருந்து அவள் விடுபட்டு இருக்கணும்னா அவளுக்கு ஒரு தெய்வ நம்பிக்கையும் பெற்றோர்களுடைய ஆதரவும் இருக்கணும். பெற்றோர்களோட ஆதரவு கிடைச்சி அவள் அவளை கவனித்து வழி நடத்தினானாக்க இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து குழந்தைகள் தப்பிக்கலாம். அடுத்து 30லேருந்து 60க்குள்ளே இருக்கிறவாளுக்கு நிச்சயமாக குழந்தைகள் வளர்ந்து வேலைக்கு போயிருப்பா, இல்லை வெளிநாட்டுக்கு படிக்கணும், இதுக்காக கடன் வாங்கணும், குழந்தைகளுக்கு கல்யாணம்னாக்கா அதுக்காக செலவு, கடன், அலைச்சல், வீடு மனை வாங்கிறது, வீடு வாங்கி செட்டில் ஆகாதவா வீடு வாங்கணும்னுட்டு அந்த டயத்தில் கடன் வாங்கி கட்டுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இது பொங்குச்சனியின் பேர். இது உங்களுக்கு சொத்து பத்து சேர்த்து கொடுத்து உங்களுடைய கடமைகள்லாம் முடிக்க வச்சு உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைக்கிற சனி. அது 60 வயசுக்கு மேலே இருக்கிறவாளுக்கு என்னன்னா உடல்நிலையில் கவனமாக இருக்கணும். வெளியில் நடக்கும்போது, ஒரு மாடி ஏறும்போது, மாடிப்படிகளில் இறங்கி வரும்போது இதிலெல்லாம் கவனமாக இருக்கணும். அதே போல் கையிருப்பை யாரை நம்பியும் கையில் இருக்கிற சேவிங்ஸை கொடுக்கவே கூடாது. இந்த ஸ்டேஜில் கையை விட்டு காசு போயிடுத்துனாக்க திரும்ப கிடைக்கிறது கஷ்டம். அதுக்கப்புறம் அடுத்தவாளை அண்டி அடுத்தவாளை நம்பி தான் வாழறாப்புல இருக்கணும். கையில் ஒரு 10 ரூபா இருந்தால் கூட அதை கெட்டியாக பிடிச்சிட்டு இருக்கிறது வயசானவாளுக்கு நல்லது. அதே போல் தெய்வ நம்பிக்கையோட தெய்வ சிந்தனையோட இந்த வயசை ஓட்டலாம்.
எந்த பொறுப்புகளும் நமக்கு வேண்டாம், எதுவும் வேண்டாம், எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இனிமே பசங்க என்ன பண்ணுறாளோ அதை கண்ணால் பார்த்துட்டு நல்லதோ கெட்டதோ பார்த்துட்டு ஈஸ்வரோ ரட்சத்துன்னு இருக்கிறது தான் இந்த 3rd ரவுண்டில் இருக்கிறவாளுக்கு, 60 வயசுக்கு மேலே இருக்கிறவாளுக்கு நல்லது. உங்கள் காசு பணத்தை பார்த்துக்கோங்க, உங்கள் உடல்நிலையில் கவனமாக இருங்க. மனசு வேதனைகள் இருக்கும், ஐயோ அப்படி பண்ணுறாளே எப்படி பண்ணுறாளே, இதெல்லாம் நமக்கு சம்மந்தமே கிடையாது. யாரும் நம்ம சொன்னால் கேட்க போகிறது இல்லைங்கிறத மனசில் ஏற்றுக்கோங்க. நீங்கள் கரெக்டாக இருக்கணும், நம்மளால் நம்ம குழந்தைகளுக்கு பிரச்சனை வராமல் இருக்கணுங்கிறத மாத்திரம் பார்த்துட்டு உங்களுடைய வேலைகளை பார்த்துட்டு ஓட்டுக்கும். இதுதான் 7.5 சனி, வேறு வழியே கிடையாது. ஜென்மத்தில் வந்துடுத்துனாக்க ஜென்மச்சனியும் அஷ்டமத்து சனியும் உண்டு இல்லைன்னு ஆக்கிட்டு போயிடும். உங்களுக்கு ஒரே ஒரு நல்லது என்னன்னாக்க, உங்கள்கிட்ட ஜென்ம ராகு விலகிடுறார். ஜென்ம ராகு உங்கள் ராசிலேருந்து விலகி 12ஆம் இடமான கும்பத்துக்கு போயிடுறார். அதே போல் 7 இருந்த கேத்து 6க்கு வந்துடுறார். அதனால ராகு கேத்துவால் இருந்த தடைகள் விலகிடுறது. சனி ஒண்டி தான். சனி இந்த மாதிரி ஜென்மத்தில் இருக்கும்போது வேற எந்த பெயர்ச்சியும் உதவியே பண்ணாது. வேற எது நன்னா இருந்தால் கூட அதை அனுபவிச்சு தான் ஆகணும். ஆனால் ராகு கேத்து அடிஷ்னலாக உங்களுக்கு பிரச்சனை கொடுக்காம இந்த வருஷம் விலகிடுறார். அதனால வெளிநாடு வாழ் உறவினர்கள், நண்பர்கள், வேற்றுமொழி வேற்றுமத்தினரோட உதவி, ஆதரவு எல்லாம் கிடைக்கும். வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவாளுக்கு வெளிநாடு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையும். குருவும் மே மாதம் பார்த்தீங்கன்னா அர்த்தாஷ்டம குருவாக வர்றதுனால அவரும் தடை தாமதம் இதுதான் கொடுப்பார். தடை இருக்குதான். அஷ்டமத்தில் பாதி அர்த்தாஷ்டம குரு, அதனால அதுக்கு உண்டான தடை தாமதமும் இருக்கும். நமக்கு கிரக சூழ்நிலைகள் எல்லாம் இந்த மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குரு பார்வை 8, 10, 12 3 இடத்துலையும் விழருது. அதனால் 8ல் விழறதுனால இதுவரையிலும் உங்களுக்கு ஏதாவது வழக்குகள் முடிவாகாமல் இருந்ததுன்னா உங்களுக்கு ஃபேவரபுளாக முடிவாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 10ல் இருக்கிறதுனால தொழில் விஷயத்தில், தொழில் வியாபார உத்தியோக விஷயத்தில் 10ஆம் இடத்துக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால உங்களுக்கு இருக்கிற வேலையில் நல்லபடியாக அப்படியே கண்டினியூ பண்ணுறது நல்லது. புது வேலை தேட வேண்டாம், புது முயற்சி வேணாம், புது தொழில் வேண்டாம், புது இன்வெஸ்ட்மெண்ட்டு வேண்டவே வேண்டாம். இந்த ஸ்டேஜில் 12 பார்க்குற குரு உங்களுக்கு சுப செலவுகளை கொடுப்பார். விரயங்கள் அலைச்சல்கள் இருக்கும், எல்லாம் சுபமாக இருக்கும், அவ்வளோதான். இதுவும் கடந்து போகும்னு இந்த வருஷத்தை ஓட்டுறதுக்கு பாருங்க. கடவுளுடைய அருளால் எல்லாம் நன்னா நடக்கணும். வைக்கப்பட்டுள்ள பலன்கள் யாவையுமே பொது பலன். உங்களது சுயஜாதகப்படி, உங்கள் தசாபுக்தியின்படி பலன்கள் வேறுபடலாம். நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.